அம்மா நீங்க என்னம்மா பண்றீங்க? யாரெல்லாம் இங்க வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாக்கலாம். யாரெல்லாம் வீட்டுல சும்மா இருக்கிறேன் கை தூக்குங்க பாக்கலாம். வீட்டுல எல்லாருமே சும்மா இருக்கீங்க, கை இறக்கிடுமா. என் பொண்டாட்டி கிட்ட நானும் பார்த்தேன் காலையில. என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசினேன். ஏமா காலையில இருந்து நீ என்னதான் பண்ற நீன்னு கேட்டேன். உங்களுக்கு தோசை கேட்டீங்க, அந்த தோசையில கொஞ்சோண்டு நெருக்கி போட்ட வெங்காயத்தோட. ஒரு டிஃபன் செய்வதற்கு ஒரு பெண்மணி காலையில எழுந்த உடனே பாக்குறேன், காலையில பல் தேய்ச்ச உடனே முதல்ல காஃபி ஒருத்தருக்கு, ஒருத்தர் டீ ஒருத்தருக்கு, ஒருத்தர் பிளாக் டீ ஒருத்தர் டிஃபன் செய்யும் போது ஒருத்தருக்கு சட்னி அரைக்கணும், ஒருத்தர் சாம்பார் அரைக்கணும். அந்த சாம்பாரை ஒருத்தருக்கு திக்கா வேணும், ஒருத்தருக்கு தண்ணியா வேணும். ஒருத்தருக்கு தோசை மெல்லிசா வேணும், ஒருத்தனுக்கு கிணமா வேணும். ஒருத்தனுக்கு இட்லி வேணும், இன்னொருத்தனுக்கு இட்லி இல்லாம பொங்கல் வேணும். இன்னொரு ஆளுக்கு தோசையிலேயே வெங்காயத்தை புட்டு போட்டு கொடுக்கணும். இத்தனையும் காலை டிஃபன் முடிஞ்சுது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சாலே மாமியார் குறை சொல்லுவாங்க, மருமகளை பார்த்துட்டு சொல்லுவாங்க அவ சும்மாவே வெட்டியா உள்ள உட்காந்து கிடக்குறான்னு. இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் சும்மா இருக்கிறேன்னு நீங்க எல்லாம் கை தூக்குனீங்க. நீங்க சும்மா இருக்கீங்களா? ஆம்பளைங்க சாப்பிட்டு போட்ட தட்டை கூட ஒழுங்கா கழுவ மாட்டாங்க. இந்த சோம்பேறி பசங்களுடைய தட்டியும் சேர்த்து கழுவி போடுற வேலையும் இந்த பெண்மணிகளுக்கு தான் உண்டு. ஆனால் அவர்களுக்கு பெயர் என்னால் வீட்டில் சும்மா இருக்கிறவள் சொல்றார்களே, நியாயமா என்று கேட்கிறார் முதலமைச்சர். ஓயாத உழைப்பு, அங்கீகரிக்கப்படாத உழைப்பு, சுயமரியாதை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இதை போக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அருமை தாய்மார்களுக்கு, மகளிருக்கு உரிமை திட்டம் என்று தருகிறேன், 1000 ரூபாய் தருகிறேன் என்று தருகிறார் நம்மளுடைய முதலமைச்சர்.